அம்மா, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? வணக்கம் தாயே. வணக்கம் சகோதரி அம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு காந்தியவாதி. வயசு 82. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக கொஞ்சம் வந்திருக்கேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கம்மா. இப்போ எலெக்ஷன் நேரம். நம்ம ஸ்டாலின் ஐயா வருவாங்க, எடப்பாடி ஐயா வருவாங்க, மோடி ஐயா வருவாங்க, விஜய் தம்பி வருவார், எல்லோரும் வருவாங்க. எதுக்கு? உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறதுக்காக வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை. தினசரி மது குடிப்பவர் என்ன எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் எப்படி போனாலும் 4 பேர் இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் நல்லதா? நம்ம குடும்பத்தையே கெடுக்கக்கூடிய இந்த மது, இந்த கடைகளெல்லாம் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? குடிச்சிட்டு வந்து அதோட வருமானத்தை உங்களுக்கு மறுபடியும் இலவசமாக கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள் தாய்மார்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இந்த உங்கள் காசு தான், உங்கள் வீட்டு காசு தான் கடைக்கு போய், கடையில் இருந்து வரியாக போய், லஞ்சமாக போய், அது கட்சிகளுக்கு போய் உங்கள்கிட்ட இலவசமாக வந்துடுது. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியணும். ஏன்னா இப்போது நல்ல ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? எலெக்ஷன் வாய்ப்பு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தானே வர்றாங்க. எல்லா வேட்பாளர்களும் வர்றாங்கல்ல, உங்களுக்கு வீடு தேடி வர்றாங்கல்ல, எல்லோரும் வணக்கம் தெரிவிக்கிறாங்கல்ல. நீங்களும் பதிலுக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு வாங்கண்ணா வாங்க, உங்களுக்கு நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம், நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவசத்தெலாம் நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்களா? என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கேட்கக்கூடிய நேரம். அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? தயவு செய்து ஒரு வாக்குறுதியை கொடுங்க. இந்த மதுக்கடைகள்லாம் நாங்கள் வந்தால் உடனே மூடிடுவோம், நாங்கள் நிச்சயமாக மூடுவோமா அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. எல்லாரும் மோடி ஐயாவும் சரி, எடப்பாடி ஐயாவும் சரி, ஸ்டாலின் ஐயாவும் சரி, விஜய் தம்பியாக இருந்தாலும் சரி, இப்போ காது கொடுத்து கேட்பாங்க. யார்? காது கொடுத்து கேட்பாங்க இந்த நேரம். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா அவங்கள வணக்கம் தெரிவிச்சுட்டு சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்புறதுக்கு முன்னால் என்ன கேட்கணும்? நிச்சயமாக உங்களுக்கு பாதிக்கக்கூடிய இது என்னது? மதுக்கடை. நீங்கள் குடிக்கிறீங்களாம்மா? இல்லை. நம்ம சகோதரிகள் கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனால் யார் குடிக்கிறா? இந்த ஆண்கள் தான். தினசரி எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறாங்க? 800லேருந்து 1000 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. இதை வாங்கி என்ன செய்கிறாங்க? நேராக டாஸ்மாக் கடைக்கு போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்க? தண்ணி ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அடித்து மட்டமெல்லாம் விழுறாங்க. வீட்டில் உங்களுக்கு அடி, மிதி, உதை இதெல்லாம் வேணுமாம்மா? நிச்சயமாக கொஞ்சம் பாருங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. தைரியம் என்ன தைரியம்? எல்லோரும் இப்போ உங்களை தேடியில் வர்றாங்க. அதனால் அவங்கள்ட்ட கேளுங்க. எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் ஐயா, உங்கள் இலவசம் வேணால் வாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த மதுக்கடையெல்லாம் பூரா மூடுறதா ஒரு உறுதிமொழி கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக ஓட்டு போடுறோம் ஐயான்னு நீங்கள் சொல்லிங்கன்னா இந்த நேரத்தில் நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, காது கொடுத்து கேட்பாங்க. சரியா? கேட்டுக்கிட்டீங்களா? நான் ஒரு காந்தியவாதிம்மா. வயசு 82 ஆச்சு. ஒரு 30 வருஷமாக இந்த மதுக்கடையை ஒழிக்கிறதுக்காக ஏராளமாக போராடிட்டேன். இப்போ கொஞ்சம் வயசாகி போச்சு. முன்னால் மாதிரி களம் இறங்கி என்னால் செய்ய முடியல. எத்தனை உண்ணாவிரதம், எத்தனை சைக்கிள் யாத்திரை, எத்தனை நட யாத்திரை நான் போயிருப்பேன் தெரியுமா? என்னை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து
இந்த மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கேளுங்க. கேட்பீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததில், இன்றைக்கி பேசுனதில் சந்தோஷம்.